வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியானதால் ஒரே பகுதியைச் சேர்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதி அருகே உள்ள புதுநகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இங்கிருந்து விஷவாயு வீடுகளில் கழிவறை வழியாக வெளியேறுவதாக புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேறிய விஷவாயுவால் அதே பகுதியை சேர்ந்த தாய் மகளான மூதாட்டி செந்தாமரை, காமாட்சி மற்றும் மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து 3 பேர் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணையில் அப்பகுதி முழுவதும் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு வெளியேறியதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து ஒலிபெருக்கி மூலம் அப்பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். இதனிடையே மூச்சு திணறல் காரணமாக 5க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தகவல் புதுச்சேரி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்தனர். மேலும் அங்கிருந்த பாதாள சாக்கடைகளில் இருந்த விஷவாயுக்களை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். மேலும் கழிவுநீர் சுத்திகரிக்கும் பணியில் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு முதல்வர் ரங்கசாமி வந்து ஆய்வு செய்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி சமூக நல அமைப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள சமூக நல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரியார் திராவிட கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தின் போது 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது நகல் முடிவுகளை தீயிட்டு கொளுத்தும் போது போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். மேலும் தேர்வு முடிவு நகல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு 30 லட்சம் ரூபாய், இறந்த 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கது. பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது. வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வருகிறது. இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது. அதனால் விஷவாயு உருவாகியுள்ளது. முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எங்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும். புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும். உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு மேல்நிலை பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர முடியாத மாணவர்களுக்கான இறுதி வாய்ப்பாக சேர்க்கை கலந்தாய்வு நாளை மறுதினம் துவங்குகிறது. அரசு பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் +1 வகுப்பிற்கான பள்ளி அளவிலான சேர்க்கை மற்றும் கலந்தாய்வுகள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிறைவு பெற்றன.
இதன் தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் மீதமுள்ள இடங்களை நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு +1 வகுப்பு சேர்க்கைக்காக விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்க பெறாதவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியர்களுக்கு இறுதி வாய்ப்பாக கலந்தாய்வு நடத்தி +1 வகுப்பில் சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. அதனால் +1 வகுப்பில் இடம் பெறுவதற்காக மாணவ மாணவியர் பெற்றோருடன் தங்களது 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் நகல், மாற்று சான்றிதழ், சாதி வருமான சான்றிதழ்களுடன் குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணையான 50% நிதியாகிய 4,12,500 ரூபாய் மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமாக 3 லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் 7,12,500 ரூபாய் நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் பெற்றோரிடம் இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், பிரகாஷ்குமார், துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை அருகில் உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒரு முறை தளர்வு அளித்து வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியானதில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் மூச்சு திணறல் காரணமாக 5க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் அலட்சியத்தால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம், 3 நிலையில் உள்ள ராஜகோபுரம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பெற்று மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுரம் திருப்பணிகளை முடித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று காலை ஆலயத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து சாந்தி, ரக்ஷபந்தனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை ஹோமம், பூரணஹூதி, மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும்
வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாகைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது சாலையோரங்களில் பதாகைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் தற்போது விலக்கப்பட்டதும் சாலையோரங்களில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் விளம்பர பதாகைகள் விழுவதால் ஏற்படும் துன்பகரமான நிகழ்வை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. ஆகவே சாலைகள், பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே திருமணங்கள், மத திருவிழாக்கள் காலங்களில் போக்குவரத்தை தடை செய்யாமல் குறிப்பிட்ட அளவில் பதாகைகள் வைக்க அனுமதிக்கப்படுகிறது. சாலைகளில் ஓரங்களில் தடுப்புகள் மற்றும் சாலைகளின் சந்திப்புகளில் பதாகைகள் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மீறி பதாகைகள் வைப்பது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.